நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். நடுவானில் சக்கரம் கலன்று வீழ்ந்த நிலையில் விமானம் ஒன்று ரத்மலானி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். பஸ்யால பிரதேசத்தில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இளைஞனின் சடலத்தை வீதியின் மத்தியில் வைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம். ஹட்டன் கொட்டகல பிரதான வீதியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தினால் போக்குவரத்துக்கு தடை. யட்டிகலகல ரஜமகா விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பெருமானின் புனித சின்னங்களின் ஒரு பகுதி உமாயல புராதன விகாரைக்கு அன்பளிப்பு. தொடர்ந்தும் விரிவான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் தாரணி தங்கராஜா. நன்றி கிருஷாந்த்ராஜ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளுடன். தொடர்வது விரிவான செய்திகள். விமானிகளை பயிற்றுவிக்கும் விமானத்தின் சக்கரம் நடுவானில் கலன்று விழுந்த சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியது. எவ்வாறாயினும் கட்டுப்பாட்டு நிலையத்தின் ஒத்துழைப்புடன் ரத்மலானை விமான நிலையத்தில் குறித்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. தனியார் பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான குறித்த விமானம் இன்று முற்பகல் பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போது தெற்கு அதிவேக வீதியின் வான்பரப்பில் விமானத்தின் சக்கரம் கலன்று விழுந்துள்ளது. செஸ்னா 152 ரக சிறிய விமானத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். விமானத்தில் இருந்து கலன்ற சக்கரம் தெற்கு அதிவேக வீதியின் பரகஸ்தோட்ட பிரதேசத்தில் வீழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். களுத்துறையிலிருந்து கொட்டாவைக்கு செல்வதற்காக தொடங்கொடையில் அதிவேக வீதிக்குள் நுழைந்தோம். 5 மற்றும் 6 கிலோமீட்டர் தூரம் சென்றபோது மேலே ஒரு விமானம் சென்றது. அவ்வாறு சென்ற விமானம் திடீரென இடது பக்கம் திரும்பியது. அப்போது டயர் ஒன்று விமானத்திலிருந்து கீழே விழுந்தது. எமது பக்கமாக இல்லாத வீதியின் மற்றைய பக்கத்திலேயே விழுந்தது. காலிக்கு செல்வதற்காக கார் ஒன்றும் வந்தது. அந்த கார் அதற்கு அப்பால் செல்லாது நின்று கொண்டது. பின்னர் அதிவேக வீதியின் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவித்தோம். இன்று காலை 10 மற்றும் 11 மணியளவில் விமானம் ஒன்று மிகவும் தாழ்வாக பறந்து சென்றதை அவதானித்தேன். ஏதாவது பிரச்சனை என்பதை அறிந்தேன். பின்னர் சக்கரம் என்று அதிவேக வீதியில் கலந்து விழுந்ததாக அறிந்தேன். மில்லதனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெலனிகமவில் இருந்து காலி நோக்கி 18.9 மைல்களுக்கு அருகில் குறித்த சக்கரம் கலன்று வீழ்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சக்கரம் மில்லதனிய போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை நடத்தியுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் HMC நிமல்சரி தெரிவித்தார். அதன் அடிப்படை விசாரணைகள் தற்போது நிறைவடைந்துள்ளதுடன் அவற்றை சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பிரதான விசாரணை அதிகாரி முன்னெடுத்திருந்தார். நிட்டம்புவா பஸ்யால பிரதேசத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த சுபாஷ் இந்திக ஜாசிங்கவின் இறுதிக் கிரியைகள் இன்று பிற்பகல் இடம்பெற்றன. மேரிகம கித்துல்வால பொது மயானத்தில் இந்த இறுதிக் கிரியைகள் இடம்பெற்றன. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பஸ்யால பிரதேசத்தில் சுபாஷ் இந்திக மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் இன்று மீண்டும் விசேட அதிகாரி STA ஹேவக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். சம்பவம் இடம்பெற்றதாக போலீசாரினால் அடையாளம் இடப்பட்ட இடத்திலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆனால் போலீசாரினால் அடையாளம் இடப்பட்ட இடம் தவறானது என சம்பவம் இடம்பெற்ற போது அந்த இடத்திற்கு வருகை தந்த மக்கள் கூறுகின்றனர். එලොවිල් කඩේට බාර ළඟ වැටලා හිටියේ. ඒ මාක් කරලා තියෙන තැන සෙරප්පුවක් වැටලා තියෙන්නේ ඊට ගොඩක් මෙහා. එහා පැත්තේ අර එලොවිල් කඩේට යන එතන උඩ තමයි වැටලා හිටියේ. මාක්කා තියෙන්නේ මෙන්න මෙහා හරි වැටලා තිබ්බා. மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து கிடந்த இடமானது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளதாக சுபாஷ் இந்திகவுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று சச்சின் சதுரங்க தெரிவிக்கின்றார். போலீசார் அடையாளம் இட்டுள்ள இடத்திற்கும் மோட்டார் சைக்கிள் விழுந்து கிடந்த இடத்திற்கும் இடையில் 150 மீட்டர் தூரம் காணப்படுகின்றது. சுபாஷ் இந்திக ஜெயசிங்கவின் பூத உடல் இறுதி கிரியைகளுக்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் அவரது வீட்டில் மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. பின்னர் கித்துல்வல பொது மயானத்தில் இறுதி கிரியைகளுக்காக பூத உடல் மீரிகம நீர்கொழும்பு 241வது வீதியூடாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக சுமார் 1 மணித்தியாலம் வரை அந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பின்னர் மீரிகம கித்துல்வெல பொது மயானத்தில் இறுதி கிரியைகள் இடம்பெற்றன. பொலிவியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச G77 மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் இன்று கலந்து கொள்ளவுள்ளார். சிறந்த வாழ்வியலுக்காக புதிய உலக முறைமை என்ற துணிப்பொருளில் இம்முறை மாநாடு இடம்பெறுகின்றது. இந்த மாநாடு பொலிவிய நேரப்படி இன்று மாலை 6:45 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் மற்றும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைவர் ஜோன் ஆஷ் உட்பட உயர்நிலை அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி நாளை மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். அத்துடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூனிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளதாகவும் ஜனாதிபதியின் பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 1964 ஆண்டில் அபிவிருத்தி அடைந்து வரும் 77 நாடுகளை ஒன்றிணைத்து ஸ்தாபிக்கப்பட்ட G77 அமைப்பில் தற்போது 133 நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துடன் இலங்கை ஒத்துழைப்புடன் செயற்படும் என தாம் எதிர்பார்ப்பதாக ஐநா செயலாளர் நாயகத்தின் பிரதி ஊடக பேச்சாளர் பர்ஹான் ஹக் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தாம் மனித உரிமை தொடர்பிலான ஆணையாளர் அலுவலகத்தின் பிரேரணையை முற்றாக நிராகரிப்பதாக இலங்கைக்கான பிரதிநிதி கூறினார். அத்துடன் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றும் அவர் கூறினார். எனினும் அவர்கள் முதலில் விருப்பம் தெரிவித்திருந்தனர். ஒத்துழைப்புடன் செயற்படுவதில்லை என தற்போது கூறுகின்றனர். ஆகவே ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் இதுகுறித்து கருத்துக்களை வினவ மனித உரிமை ஆணையாளருக்கு எண்ணம் இருக்கிறதா என கேட்க விரும்புகின்றேன். உண்மையில் இலங்கையின் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் இது தொடர்பில் ஒத்துழைப்புடன் செயற்பட விரும்புகின்றோம். அத்துடன் நான் மற்றொரு விடயத்தை கூற வேண்டும். எனினும் அது தொடர்பான ஆவணங்கள் தற்போது என்னிடம் இல்லை. அதனால் நான் பின்னர் அது குறித்து கூறுவேன். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை கடந்த 3 வருடங்களாக உள்நாட்டு விசாரணையை மேற்கொள்ள இலங்கைக்கு அவகாசம் வழங்கிய போதிலும் அதனை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. அதன் பின்னரே இலங்கை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே அதனை மறுப்பதற்காக ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையில் எவ்வித பலனும் இல்லை என நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தெளிவாக எடுத்துக் கூறியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் நியூஸ் பஸ்டிற்கு கூறினார். அத்துடன் ஐநா விசாரணை தொடர்பில் இலங்கை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதன் மூலம் அனாவசிய சர்ச்சைகள் மாத்திரமே உருவாக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரேரணை பாராளுமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது நான் கூறிய கருத்து என்னவென்றால், அரசாங்கம் யுத்தத்தை ஆரம்பித்த பொழுது பாராளுமன்றத்தில் அந்த கர்மம் விவாதிக்கப்படவில்லை. அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவை அடுத்தடுத்து 3 ஆண்டுகளாக 2012ஆம் ஆண்டு, 2013ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி 2014ஆம் ஆண்டுதான் ஒரு சர்வதேச விசாரணை நடத்துவது என்ற முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு போதிய அவகாசம் இருந்தது ஒரு உள்நாட்டு விசாரணை நடத்துவதற்கு. அவர்கள் அமிதமாக நடத்தவில்லை. ஐக்கிய நாடு சபை அந்த தீர்மானம் எடுத்த உடனே அங்கத்திய இலங்கையுடைய பிரதிநிதி இந்த விசாரணையுடன் தாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், அதில் தாங்கள் பங்கு பெற்ற மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். அதுபடியால் இந்த விடயம் சம்பந்தமாக அரசாங்கம் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது. அதனால் இந்த விசாரணை பாராளுமன்றத்தில் ஒரு அர்த்தமற்ற விடயம். ஓவா பொசன் உதான நிகழ்வின் 3ஆம் நாள் இன்றாகும். ஓவா பரணகம ஐக்கிய பௌத்த சங்கத்தின் தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்விற்கு நியூஸ் பஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகிறது. ஓவா
பரணகம உமா எல ஸ்ரீ சுதர்ஷனாராம புராதன விகாரையை மையப்படுத்தி ஊவா பொசன் உதானிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. யாட்டியாளர்கள் ரஜமஹா விகாரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பெருமானின் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக பெருந்திரளான பக்தர்கள் நேற்று பிற்பகல் முதல் இன்று அதிகாலை வரை வருகை தந்திருந்தனர். உமாஎல ஸ்ரீ சுதர்ஷனராம புராதன விகாரிகள் கடந்த 2 நாட்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புனித சின்னங்கள் இன்று மத அனுஷ்டானங்களின் பின்னர் மீண்டும் யாட்டியாளர்கள் ரஜமஹா விகாரைக்கு கொண்டு செல்லப்பட்டன. විශේෂයෙන්ම මේ දැවැන්ත පින්කම සංවිධානය කිරීමේදී සීමා සහිත කැපිටල් මහරජා இந்த புண்ணிய நிகழ்வை ஏற்பாடு செய்த போது அதற்காக பல்வேறு வழிகளிலும் ஒத்துழைப்புகளை வழங்கிய கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சிரஸ் FM குழாத்தினர் அதேபோன்று அனுசரணையாளர்களாக செயற்பட்ட வர்த்தகர்களுக்கும் நன்றிகளை கூறுகிறோம். அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர். இந்த புனித சின்னங்களின் ஒரு பகுதியை ஊவா வாழ் மக்கள் வழிபடுவதற்காக இந்த விகாரைக்கு வழங்க எதிர்பார்க்கிறோம். ඉදිරියේදී අප බලාපොරොත්තු වෙනවා යටිනගර රජමහා විහාරස්ථානයේ වැඩ සිටින සර්වඥ ශ්‍රේෂ්ඨීන් වහන්සේගේ සර්වඥ ධාතුන් වහන්සේලා කීප නම මේ සුදර්ශනාරාම විහාරස්ථානයේ ඒ ඌවේ ජනතාවට වන්දනාමාන කිරීමට පරිත්‍යාග කිරීමට ඒ විහාරස්ථානයට පූජා කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. ஊவா பொசன் வலயத்தின் நேற்றைய நிகழ்வுகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு அமைச்சர் டிலான் பெரேரா ஆரம்பித்து வைத்தார். සිරස මාධ්‍ය ජාලය අද මේ ප්‍රදේශයට අලුත් වුණාට சிரச ஊடக வலையமைப்பு இந்த பிரதேசத்துக்கு புதிது என்றாலும் எனக்கு பரிச்சயமானது. அரசு தொலைக்காட்சிகள் எனக்கு ஒத்துழைப்பு வழங்காத பல சந்தர்ப்பங்களில் எனக்காக உதவிகளை சிரசவை வழங்கியிருந்தது. சிரச ஊடக வலையமைப்பு ஏதேனும் திட்டத்தை ஆரம்பித்தால் அது குறித்த இலக்கை அடையும் வரை சிறந்த முறையில் செயற்படும். இதனை நான் பலமுறை பாராளுமன்றத்திலும் கூறியுள்ளேன். அது இன்சாட்டிலும் காணப்படுகிறது. ஆகவே மெதமுலன விஜயதேரர் சிறந்த நிறுவனத்தை தெரிவு செய்துள்ளார். இதனை நாம் கௌரவப்படுத்த வேண்டும். ඉතින් අපේ මැදපුරනේ විජයබෝධි හාමුදුරුවෝ වැඩේට නියම ආයතනය තෝරගෙන තියෙනවා. ඒකට සාදු අපි ඔක්කොම පහර කරන්න ඕන. ආචාර කරන්න ඕන. ஊவா வெசக் வலயத்தில் பக்தி கீதங்கள், அலங்கார பந்தல்கள் உட்பட பல நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இங்கு வருகை தரும் பக்தர்களின் நலன் கருதி அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன. அத்துடன் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படமும் திரையிடப்படுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் திரைப்பரட்சியும் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஊவா பொசன் உதானிய நிகழ்வில் இன்று சிறார்களுக்கான சித்திர போட்டியும் நடத்தப்பட்டன. ஹட்டன் நுவரெலியா வீதியின் கொட்டகல பிரதேசத்தில் தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கொட்டகல சுகாதார வைத்திய அதிகாரிக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொட்டகல சுகாதார வைத்திய அதிகாரி தமக்கான சுகாதார சேவையை உரிய முறையில் வழங்குவதில்லை என தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டம் காரணமாக ஹட்டன் நுவரெலியா வீதியூடான போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்கள் தடைப்பட்டன. திம்புலப்பத்தன பிரதேசத்தில் உள்ள குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தரை சந்திப்பதற்கு தாம் கொட்டகல நகருக்கே செல்ல வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். 5ஆம் மாசம் 27ஆம் தேதி நான் இந்த சம்சாரம் பவா கிடைக்கிறாங்க. நான் அந்த விடிய காலையில் ஒரு 3 மணி அளவில் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு நிப்பாட்டி அந்த டாக்டர் இங்க பாக்குறேன்ட்டு ஒன்னும் பார எடுக்கல, பார்க்க ஒண்ணும் இல்ல. இந்த பிரச்சினை தொடர்பில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கும் பிரதேசத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. ஒரு சில மணித்தியாலங்களின் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதேவேளை மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கொட்டகலை வைத்திய அதிகாரி டாக்டர் ஜனத் அபே குணவர்தனவிடம் வினவினோம். தோட்டப்புறங்களில் இடம்பெறும் பல்வேறு சட்டவிரோத கருக்கலைப்பு மற்றும் திரிபோஷாவை விற்பனை செய்யும் செயற்பாடுகளை தான் தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் அதற்கு எதிராகவே மக்கள் தனக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். அத்துடன் திம்புலப்பத்தன குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமையினால் அவருக்கு சுகாதார வைத்திய அதிகாரியின் அலுவலகத்தில் இருந்து கடமையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்கள் தன் மீது குற்றம் சுமத்தினாலும் தோட்டப்பகுதியின் தாய் சேய் பாதுகாப்பிற்காக தன்னால் முடியுமான அளவு சேவையாற்றியுள்ளதாகவும் கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரி கூறினார்.
பேராதனை போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று அறைக்குள் தமது உத்தியோகத்தர்கள் சிலரை தடுத்து வைத்துள்ளதாக தெரிவித்து அரசாங்க குடும்பநல சேவை உத்தியோகத்தர்கள் சங்கம் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்று 3வது நாளாகவும் தொடர்ந்தது. பேராதனை போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று அறைக்குள் நுழைவதற்கு இடமளிப்பதில்லை எனவும் தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் தெரிவித்து அரசாங்க குடும்பநல சுகாதார சேவை உத்தியோகத்தர்கள் சங்கம் கடந்த 11ஆம் திகதி பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தது. මේ පිළිබඳව සෞඛ්‍ය බලධාරීන් විසින් කිසිදු ආකාරයට මේ ප්‍රශ්නය निराකරණ කිරීමට මැදිහත් වුණේ නැහැ. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. சுகாதார அமைச்சில் நேற்று கலந்துரையாடல் ஒன்றிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போது அந்த கலந்துரையாடல் எதிர்வரும் 17ஆம் திகதி அதாவது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என கூறினார். எனினும் எமக்கு செவ்வாய்க்கிழமை வரை இருக்க முடியாது. எனவே எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு சுகாதார அமைச்சு அழைப்பு விடுத்துள்ளது. எனினும் நாம் கவலையடைகின்றோம். කාරුණික ආරාධනයක් ඒ කියන්නේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශය විසින් කර තිබෙනවා. අපි කනගාටු වෙනවා. அரசாங்க குடும்பநல சுகாதார அதிகாரிகள் சங்கம் சுமத்தும் குற்றச்சாட்டு தொடர்பில் அரச தாதி அதிகாரிகள் சங்கத்தின் பேராதனை கிளையின் தலைவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சட்டத்துக்கு முரணான வகையில் குடும்பநல சேவையில் 19 உத்தியோகத்தர்கள் மகப்பேற்று அறைக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். தாதியர்களின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் பயங்கரவாத செயற்பாட்டை போன்று செயற்படுகின்றனர். எனவே இந்த செயற்பாட்டை முற்றாக நிராகரிக்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது படகுகளை விடுவிக்குமாறு கோரி தமிழக மீனவர்கள் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டம் 6வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த வேலைநிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவது தொடர்பில் ராமேஸ்வரம் மீனவ பிரதிநிதிகளுக்கும் மத்திய இணை அமைச்சருக்கும் இடையில் இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தையொன்று இடம்பெற்றதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் நாளை காலை இடம்பெறவுள்ள ராமேஸ்வரம் மீனவ சங்க கூட்டத்தின் போதே வேலைநிறுத்தத்தை கைவிடுவது தொடர்பில் தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறினார். இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமது படகுகளை மீட்டு தருமாறு கோரி ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் புதுக்கோட்டை மீனவர்கள் இவ்வாறு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமது படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்னையோட கட்டில போட்டு 6வது நாள் ஆச்சு. ஏற்கனவே நாங்க கட்டில கடந்து 40 நாள் கட்டில கடந்து ஒரு வாரம் தான் கடல்ல போனோம். அந்த ஒரு வாரமே எங்களால் நிம்மதியை தொழில்பாக்க முடியாம இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட படகுகளை கரையில நிறுத்தி எங்க மீனவ மக்கள் அனைவரும் பசியும் பட்டினியுமா இருக்கும். மத்திய மாநில அரசுகள் வந்து எங்க மீனவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை காணும். அதே போல இந்த குடிவெட்ட போட்டுகளும் விரைந்து எங்களுக்கு கரை திரும்பி வரணும். இந்த சம்பவம் மேற்கொண்டு நடக்காத அளவுக்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து உடனே ஒரு நல்ல தீர்வை காணுவதை கேட்டுக்கிறோம். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சின் தமிழ் ஊடக ஒருங்கிணைப்பாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நீதிமன்றின் உத்தரவிற்கு அமையவே இந்திய மீனவர்களின் படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் தமிழ் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ST சதாசிவம் தெரிவித்தார். படகுகளை விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் நீதிமன்ற உத்தரவிற்கு அமையவே முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஹெடன் பகுதியில் 2 மாதங்களுக்கு முன்னதாக கடத்தப்பட்ட வேன் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மத போதகர் ஒருவருக்கு சொந்தமான இந்த வேனை வாடகைக்கு பெற்ற சிலர் அதனை கடத்தி சென்றதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 4 சந்தேக நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களால் கடத்தப்பட்ட வேனின் இலக்க தகடு மற்றும் எஞ்சின் இலக்கம் என்பன மாற்றப்பட்டு வேறு ஒருவருக்கு விற்கப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் போலி இலக்க தகடுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்திய உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஹோமாகம, பத்தேகம, இப்பாவெல மற்றும் கம்பஹா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர்களை ஹட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. யாழ் கம்பன் கோட்டத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணத்தில் நேற்று கம்பன் விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நல்லூர் கம்பன் கோட்டம் மற்றும் நல்லூர் துர்காதேவி மணிமண்டபம் ஆகியவற்றில் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இன்றைய நிகழ்வில் தமிழ்நாட்டின் வி அசோக்குமாரன், புலவர் மா ராமலிங்கம், டாக்டர் கி ரங்கராஜா ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். கம்ப பாரதி இ ஜெயராஜ் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இலக்கிய ஆணைக்குழு, கவி பெரியரங்கு, பட்டிமன்றம், கவியரங்கம், உரையரங்கம், வழக்காடு மன்றம் உட்பட பல நிகழ்வுகளும் இன்றைய விழாவை அலங்கரித்தன. கம்பன் விழா நாளையுடன் நிறைவு பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் யாழ் பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு இன்று காலை பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரத்னம் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன் திறப்பு விழாவில் உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க மற்றும் வடமாகாண ஆளுநர், மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கேட்போர் கூட கட்டிடத்தையும் உயர்கல்வி அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். வடிகான்கள் சீரின்மையால் மக்கள் அன்றாடம் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். தலைநகரில் வடிகான் சீரின்மையால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் நியூஸ் போஸ்ட் இன்று ஆராய்கின்றது. கொழும்பு, மொரட்டுவை, டி சொய்சாபுர, தொடர்மாடி, C3 புளோக்கில் உள்ள மக்கள் வடிகான் சீரின்மை காரணமாக பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர்மாடி குடியிருப்புக்கு அருகிலுள்ள வடிகான்கள் உரிய முறையில் சுத்திகரிக்கப்படாமையினால் குடியிருப்புகளின் கழிவுநீர், மழைநீர் மற்றும் பல்வேறு கழிவுகள் வடிகான்களில் தேங்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இவ்வாறு தேங்கி நிற்கும் நீரினால் டெங்கு நுளம்பு பெருகும் அபாயமும் காணப்படுகின்றது. சில குடியிருப்புகளின் மலசலக்கூட கழிவுகளும் வடிகான்களில் கலப்பதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஏரியா முழுக்க டெங்கு தொல்லை அதிகமா இருக்கு. என்னன்னா இந்த கான் வழியே இருக்கிற தண்ணி வலிஞ்சு ஓடுதில்லை. இன்னும் வர சரியான கஷ்டமா இருக்கு. இப்ப கடந்த வீக் பெய்த மழையில இந்த மக்கள் இதால போகலாம மிகவும் கஷ்டப்பட்டாங்க. இப்பவும் மிகவும் சிரமத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய கான் தண்ணியை கிளியர் பண்ணி கொடுத்தா இந்த சின்ன கான் இருக்க தண்ணி எல்லாம் வழிஞ்சோடும். இப்ப மக்கள் இந்த டெங்கு தொல்லையால நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா ஒருத்தரும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறதா தெரியல. பல ஆண்டுகளாக இவ்வாறான பிரச்சினை காணப்படுகின்ற போதிலும் எவரும் இது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். எனவே மக்களின் சுகாதாரமான வாழ்விற்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? உங்கள் கடந்த 6 மாத காலத்திற்குள் 13,748 டெங்கு நோயாளர்கள் தொற்றுநோய் தடுப்பு பிரிவிற்கு பதிவாகியுள்ளனர். இதில் 60% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். பெண்ணுளம்பு ஒரு தடவைக்கு 200 தொடக்கம் 300 வரையிலான முட்டைகளை இடும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெண்ணுளம்பு தனது ஆயுட்காலத்தில் 1500 முட்டைகளை இடுவதுடன் இதன் மூலம் உருவாகும் பெண் நுளம்புகளில் 50% நுளம்புகள் முட்டையிடக்கூடியதாக இருப்பதால் டெங்கு நுளம்பு தீவிரமாக விருத்தி அடைகின்றது. இதிலிருந்து மீள வேண்டுமாயின் நுளம்பு உருவாகும் இடங்களை அழிப்பது அத்தியாவசியம் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு நுளம்பு உருவாகக்கூடிய சூழல் கட்டமைப்புடைய பல அரச மற்றும் தனியார் இடங்கள் தொடர்பாக இதற்கு முன்னரும் பதிவு செய்திருந்தோம். டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்தும் பாரிய பொறுப்பு பொதுமக்களுக்கு காணப்படுவதாக சுகாதார பிரிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் வீதி விபத்துக்கள் பதிவாகின. கரந்தெனிய, வாரியபொல மற்றும் மாவனல்ல ஆகிய பகுதிகளில் இந்த வாகன விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. கரந்தனிய பொரகந்த பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 10:45 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். கரந்தனிய கலகுடாத்த பிரதேசத்தில் வசித்த MH சஷின் டில்ஷான் மற்றும் KH சமீர சம்பத் ஆகியோரே இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 2 இளைஞர்களும் 18 வயதுடையவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலங்கள் தற்போது பலப்பெட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன.
இதேவேளை வாரியபொல கனேவத்த வீதியில் ஹொரம்புவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 27 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 1:20 அளவில் வாரியபொல கனேவத்த நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தலையை வெளியே இட்டு சென்றுள்ளமை இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர். மாவனல்ல அம்புலகலையில் இருந்து கேகாலை நோக்கி ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 14 பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். காயங்களுக்குள்ளானவர்கள் தற்போது மாவனல்ல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று ஹிங்குல பட்டவள பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் வீதியில் சென்ற முகமது சஹில் என்ற 16 வயதான மாணவர் மற்றும் வேனில் பயணித்த இருவரும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இவர்கள் தற்போது கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதி நித்திரை மயக்கத்தில் வாகனத்தை செலுத்தியமே இந்த விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. வடமாகாணத்தில் ரப்பர் செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். கொழும்பு ரப்பர் செய்கையாளர்கள் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. We have actually started cultivating rubber in the north. வாழ்வின் எழுச்சி திட்டத்தின் கீழ் வவுனியாவில் நாம் ரப்பர் செய்கையை மேற்கொண்டுள்ளோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ரப்பர் செய்கையை மேற்கொள்ள பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுடன் இணைந்து செயற்படுகின்றோம். பாரிய தோட்டங்களில் மாத்திரம் இந்த செய்கையை மேற்கொள்ளாமல் மக்கள் பயன்பெறும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளிலும் இதனை மேற்கொள்ள முடியும். 30 வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்தி அவர்களின் வருமான மார்க்கத்தை அதிகரிக்கும் நோக்கில் இவற்றை மேற்கொள்கின்றோம். அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கும் சவால் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். We need to also address their income generation challenges. தொடர்வது சர்வதேச செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையின் அமைச்சர்கள் வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொள்ளும் போது காணப்படும் நிபந்தனைகளை கடுமையாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தமது வெளிநாட்டு பயணம் தொடர்பில் 10 நாட்களுக்கு முன்னர் தமக்கு அறிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி தமது விஜயத்தின் நோக்கம் தொடர்பிலும் அறிக்கையொன்றை பிரதமரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அமைச்சர்கள் அவ்வாறான விஜயங்களின் ஊடாக நிறைவேற்ற எதிர்பார்க்கும் விடயங்களும் முறைமைகள் தொடர்பிலும் நரேந்திர மோடிக்கு தெளிவுபடுத்தப்படல் வேண்டும். இந்த நடைமுறையினை அமைச்சர்கள் மாத்திரமின்றி அந்த நாட்டின் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகளும் பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. கிழக்கு மாகாண மட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான 19வது மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஆரம்பமாகின. இந்த விளையாட்டுப் போட்டி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தார்மொழி வளாக மைதானத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண மட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டியில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள 17 வலயங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்றுகின்றனர். எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இந்த விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. வணக்கம், இது வேதஸ்வரம். எதிர்வரும் 24 மணித்தலங்களுக்குள் நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவல்கள் மீது நாம் அவதானம் செலுத்துவோம். நாட்டின் வடபகுதியில் பார்ப்போமானால் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு தெளிவான வானிலை காணப்படும். அதேபோன்று கிழக்கு பகுதியில் மட்டக்களப்பிலும் ஒரு தெளிவான வானிலை காணப்படுகின்றது. நாட்டின் மத்திய மாகாணத்தில் கண்டி, ரத்தினபுரி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் இடைக்கிடை மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறுகின்றது. அதேபோன்று நாட்டின் மேற்கு பகுதியில் பார்ப்போமானால் கொழும்பு மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் இடைக்கிடை மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.